ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்க தவிர குறைஞ்ச பாடில்லை. ஆனா நம்ம ஸ்டாலின் அங்கிள் கிட்ட கேட்டாக்கா, அதெல்லாம் 100% வந்து கரெக்டா இருக்குது, யார் சொன்னது அந்த மாதிரின்னு அபாண்டமா பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே கனிமொழி அம்மாட்ட போய் கேட்டாக்கா, பெண்கள் வந்து பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இருக்காங்க, எல்லாரும் வந்து பொருளை கிளப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. இந்தியாவின் பெருமைமிகு உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த கைதான நபர் திமுக நிர்வாகின்னு 6 மாசம் கூட இருந்தாலும் வெளியே வந்துட்டு இப்ப ஜாமீன்ல வெளியே வந்துட்டு தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு தைரியமான சூழ்நிலை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, கட்சியை சார்ந்தவங்களை கைது பண்ணாக்கா 6 மாசத்துக்குள்ள தான் தண்டனை வாங்கிடுறாங்க. இன்னும் வழக்குகள் பதிவு பண்ணாமல் எவ்வளவு கேசுகள் இருக்கு, அதை கட்ட பஞ்சாயத்து மூலமா சரி பண்ணி விட்டுறது. ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது நம்ம கிருஷ்ணகிரியில. 2.5 வயசு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டுச்சு. அதுக்கும் யாருமே எதுவுமே சொல்லலை. அதாவது எப்படின்னாக்கா, இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக விஜய்னு சொல்லிட்டு ஒரு அவங்க டைவர்ஸ் கேஸை வந்து பொருளையாக கிளப்பி விட்டாங்க, அவ்வளவுதான். அந்த நியூஸை மறைக்கிறேன், இந்த நியூஸ் சொன்னோன்னே அதெல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா எல்லாரும் பேசு பொருளாக மட்டுமே இருந்தது தவிர அதுக்கு ஒரு தீர்வு கூட சொல்லலை. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் 22 வயது தலித் பெண்ணை 2 திமுக நிர்வாகிகள் பல மாதங்களாக கூட்டு பலாத்காரம் செய்த ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே திமுக பிரமுகர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததால் அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயன்றதாக பெண் காவலரிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டதாக திமுக நிர்வாகிகள் 2 தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி மீது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக நிர்வாகியை கைது செய்ய சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே ஜேசுராஜபுரத்தில் 2.5 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக திமுக ஒன்றிய இளைஞரணி பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிடுவோம். இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. பெண்கள் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போனாலே பயமா இருக்கிற சூழல் தான் இப்ப இருக்கு. இந்த 5 வருஷமா பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு 60% வந்து பாலியல் வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் கேன்டீன் வச்சிருக்க ஓனர் வந்து அங்கே படிக்கிற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகி. அந்த திமுக நிர்வாகி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே தான் பாதி தொல்லைக்கு காரணம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாகிறதுக்கு காரணமும் அந்த கட்சியில் இருக்கிறவங்கள தான். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் அவரின் குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டதாக கூறிய அவரது உறவினர் தேவி என்பவர் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்பா நடக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பதவி வேண்டாமா, படுக்கைக்கு வா என அழைத்ததாக திருத்தணி திமுக எம்எல்ஏ சந்திரன் மீது பெண் நிர்வாகி புகார் அளித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் பெண்ணிடம் திமுக பிரமுகர் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாகவும் அதனை வீடியோ எடுத்து மிரட்டியே தொடர்ந்து சித்திரவதை செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. வீட்டுக்கார் இல்லாம நான் தனியா இருக்கிறதுனால என்ன மிஸ்யூஸ் பண்ணி என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. கடந்த 6 மாசங்களாக என்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீ அந்த இருக்கலன்னா அந்த வீடியோ நான் வெளியில விட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்காரு. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு. சென்னை விருகம்பாக்கத்தில் கடந்த 31ஆம் தேதி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் திமுக பிரமுகர்களான பிரவீன் மற்றும் ஏகாம்பரம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகியான செந்திலை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரத்தில் பெண்கள் குடும்பமாக சென்றபோது காரை வழிமறித்து திமுக கட்சி கொடி கட்டப்பட்ட காரில் வந்த இளைஞர்கள் சிலர் காரின் கதவை அடித்து மிரட்டும் காட்சிகளும்
அவர்களிடமிருந்து தப்பிச் செல்லும் பெண்களை பின்னால் நீண்ட தூரம் துரத்தும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு பின்னாடியே தொடர்ந்து அவங்க பின்னாடியே போயிட்டு 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. வயிற்றில் எட்டி வச்சு துன்புறுத்தவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாரு? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறாரு பாருங்க. 100% பாதுகாப்போடு தான் இருக்காங்க அப்படின்னு இவர் தான் அண்டா புழுக்க ஆகாச புழுக்க மாதிரி போய் புளிக்கிட்டு இருப்பாரு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரங்க தான். அதுவும் யார்? ஸ்டாலினோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்களே கூட்டு கடத்தி கொண்டு போய் யார் போலீஸ்காரங்களே இங்கே ஆந்திராலேருந்து இங்கே வேலைக்காக வந்திருக்கிற 2 பெண்மணிகளை கடத்தி கொண்டு போய் வச்சு அவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. கேட்டால் என்ன சொல்லுவார்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், போலீஸ் எங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் போய் பேசுவார். ஒரு பெண்கள் ஆணுக்கு நிகராக தமிழ்நாட்டில் ஆண் வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா பெண்கள் 996 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஆனால் சரிக்கு சமமாக இருக்கிற பெண்களுக்கு இங்கே சரிக்கு சமமான பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டாக்க கிடையாது. ஆண்கள் பாதுகாப்பாக எப்படி வெளியே எந்த நேரத்துக்கு வேணால் வெளியே போகலாம் வரலான்ற மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் பெண்கள் அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்க கூட இல்லை. ஏன்னா எல்லாரும் கொள்ளை கஞ்சா இந்த மாதிரி எல்லாமே அதிகரிச்சதுனால எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத ஒரே ஒரு சூழல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த அவல நிலை மாறணும் அப்படின்னாக்கா நமக்கானவங்களை தேர்ந்தெடுக்க. இங்கே முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்களாம் எப்படி ஊழல் பண்ணி சொத்து சேர்க்கலான்றதை யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன செய்யலாம், மக்கள் பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம்னு ஒருத்தரும் நினைக்கிறது கிடையாது. அதனால சிந்திப்பீர், செயல்படுவீர்.